அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிற ஆளை கொஞ்சம் உலுக்கி சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. நீங்கள் உழுக்கிற அவங்க எந்திரிச்சிடணும், தூங்குற ஆட்கள்லாம். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். இந்த நாளில் இந்த 1ஆம் தேதிக்குள்ள தீர்க்க தரிசன வார்த்தையிலேருந்து நான் சாயங்காலத்தில் பேச இருக்கிறேன். ஸோ மாலையில் நமக்கு மிராக்கிள் நைட் இருக்கிறது, ஒரு ஜூம் டைம். அதில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். சரியாக 7 மணிக்கு அது துவங்கும். ஸோ அந்த லிங்க் உங்களுக்கு எனக்கு வரல பாஸ்டர்னு சொன்னால் நீங்கள் இந்த மெம்பர்ஸ் இதில் நீங்கள் உங்கள் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. அப்படி இல்லைனா பாஸ்டர் சாம்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா பாஸ்டர் சார்லஸை கேளுங்க, இல்லை எங்களை அணுகுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும். ரைட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக. யாத்திராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 to 9 வரை உள்ள வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12 to 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல் ஆயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிகொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12 to 18 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆமென். அந்தப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். 17ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு? 17 பாருங்க. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷம் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சுவிசேஷம் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி, இயேசுவின் பிறப்பிலே அறிவிக்கப்பட்டது பூமியிலே சமாதானமும். அல்லேலூயா. இது என்ன சமாதானம் அப்படின்னு சொன்னா, இது தேவனிடத்தில்
நமக்கு சமாதானம். பீஸ் வித் காட். சுவிசேஷம் ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி ஒப்புரவாகுதலை நிறைவேற்றி ஒரு சமாதானத்தை தேவனிடத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஆவியினாலே தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆவியினாலே தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனிடத்தில் சேரும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றும் நம்மை தடுக்காது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நான் என்ன தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்க இருக்கிறேன் அப்படின்னா, விடுதலையின் அடையாளங்கள். விடுதலையின் அடையாளங்கள், சுயாதீனத்தின் அடையாளங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is liberty. ஆவியின் விடுதலை என்பது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சரீரத்திலே சில உபாதிகள் ஒருவேளை இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகளிலே சில போராட்டங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஆயினும் விடுதலை நம்முடைய ஆவியில் இருக்கும் என்றால் சகலமும் கீழ்ப்படுத்தப்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில நாட்களுக்கு முன்பு நாம் பிரசங்கித்தோம். அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் தொழுமரத்திலே அவர்கள் கால்களை மாட்டி தலைகீழாக தொங்க வைத்திருக்கிறார்கள். உண்மையா சொல்ல போனா நல்ல ஒரு சூழ்நிலை கிடையாது, அப்படிதானே? அது ஒரு டஞ்சன் அப்படிங்கிறாங்க, ஒரு அடைபட்டிருக்கிற ஒரு நிலை, சிறைச்சாலை, ரொம்ப கொடூரமான சிறைச்சாலை. அதிலும் தலைகீழாக அவர்கள் கட்டி வைக்கப்பட்டு தொங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, அவர்கள் தேவனை துதித்தார்கள். சூழ்நிலைகள்ல அவ்வளவு கட்டுகள் இருந்த போதிலும் அவருடைய ஆவியிலே விடுதலை இருந்தது. அந்த ஆவியை ஒருவராலும் கட்ட முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆவியிலே விடுதலை இருந்தபடினாலே அந்த ஆவியின் விடுதலை ஆத்மாவிலும் சரீரத்திலும் சூழ்நிலைக்குள்ளும் கடந்து வந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க ஆவி விடுதலையோடு இருக்கும்னு சொன்னா நிச்சயமா எதுவுமே உங்களை கட்டி வைக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களை சிறுமைப்படுத்தி போடவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இயேசு இதைத்தான் சொன்னார். யூதர்களை பார்த்து சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நல்லா இயேசுவை பார்த்தான். கண்ணு தெரியுதா உங்களுக்கு? நாங்கள் என்ன அடிமையா இருக்கோம்? என்ன எங்க கையில் என்ன விலங்கா போட்டிருக்கு? நாங்கள் ஃப்ரீயா தானங்க இருக்கோம் அப்படின்னாங்க. அவர் சொன்னதோ அப்படி ஆவியிலே இருக்கிற கட்டுகளை குறித்து பேசினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பேதுருவை குறித்து ஒரு நல்ல ஸ்டடி, ரொம்ப டீப் ஸ்டடி பண்ணி கொண்டிருந்தேன் ஆதி நாட்களிலேயே. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்களை குறித்து எழுதும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் துவக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு பிச்சைக்காரனை உற்று பார்க்கிறதான் துவக்கமே, அப்படிதானே? முதல் அற்புதம் எப்படி நடந்துச்சு? ஒரு பணக்காரனை அல்ல, ஒரு பிச்சைக்காரனை உற்று பார்த்ததுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தின் துவக்கமே. அப்படியே பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தின் முடிவிலே வேதம் சொல்லுகிறது, எல்லா கிரயத்தையும் கொண்டு வந்து காசெல்லாம் கொண்டு வந்து பாதத்திலே வைத்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னைக்கு நீங்க ஊழியக்காரனா இருக்கலாம், ஊழியக்காரனா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது. நீங்க பணத்தை இருதயத்தில் வைக்கக்கூடாது, சிந்தையில் வைக்கக்கூடாது. எங்கே தான் வைக்கணும்? அது உங்கள் காலு கீழே தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பேதுருவை அழைக்கும் போதே அவன் காசை காலுக்கு கீழே போட்டுட்டு தான் என்ன பண்ணான்? வந்தான், அப்படித்தானே? 2 படகு நிறைய மீன்கள்னு சொன்னா எல்லாமே பணம். ஆனால் அந்த பணத்தை அவன் பெருசாக நினைக்காம அதை கீழே போட்டுட்டு என்ன பண்ணான்? அவன் கர்த்தர் பின்னாடி போனான். அல்லேலூயா,
அப்படி இருந்ததுனால ஒரு மாய வித்தைக்காரன் வந்தான். அந்த மாய வித்தைக்காரன் என்ன பண்ணா தெரியுமா? பணத்தை கொண்டு வந்தான். அப்போஸ்தலரிடத்திலே பணத்தை கொண்டு வந்தான். அல்லேலூயா. நமக்கு அருளப்பட்டிருக்கிற வரத்தை அல்லது கிருபைகளை காசாக்க நினைப்பதும் தவறு. அப்படிதானே? தெலீலாளுடைய ஆவி, the spirit of Delilah இன்னும் பிரசங்கம் பண்ணிருக்கேன் ஊழியக்காரங்களுக்கு. அந்த ஆவியோட உள்நோக்கம் என்ன தெரியுமா? தேவ மனிதனாகிய இந்த சிம்சோனுக்குள் இருக்கிற வரத்தை, அந்த வரத்தை பணமாக்க நினைத்தாள். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? இந்த வரம் அவனுக்குள்ள இருக்கு, அந்த வரத்தினாலதான் விசேஷமா இருக்கிறான். அந்த வரத்தை பணமாக்க நினைக்கிற ஒரு ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுவும் தப்பு தான். அதே மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்ட கொடுக்குறான் பாருங்க. இந்த பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு அந்த அனாயிண்டிங்க இம்பார்ட்டேஷனை அப்படி கொஞ்சம் லைட்டாக ரிலீஸ் பண்ணி விடுங்க. அல்லேலூயா. அப்போ என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளை, காரணம் அதெல்லாம் அவனுக்கு எங்க இருந்துச்சு? அவனுடைய காலின் கீழே இருந்தது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அதாவது எதுவுமே உங்களை சிறைப்படுத்த இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. உங்க ஆவியிலே விடுதலையோடு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இவைகள் ஒன்றும், அது பாவமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், ஒன்றும் உங்களை சிறைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பணம் தேவையா ஊழியத்துக்கு? தேவையா தேவையில்லையா? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு பணம் தேவையா தேவையில்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கும் பணம் தேவைப்பட்டுச்சு. ஊழியர்களை, சீஷர்களை அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது வரிசையா ஒவ்வொருத்தரையா தெரிந்து கொண்டு கடைசியில் யாரை வச்சாரு? யூதாஸ். பணப்பையை உடைய யூதாஸ் எங்க வச்சாரு? கடைசியில். அவருக்கு தெரியும் பணம் தேவைதான், ஆனால் பிரதானமானது அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்ப நான் ஏதோ ஒன்று தொடர்றேன்னு அர்த்தம். அப்படித்தானே? அப்படிதானேங்க? தொடரும்னா என்ன? நான் நடந்தாதான், நான் போனா தான் பின்னாடி அது என்ன செய்யும்? வரும். அப்ப நான் சரியா தொடரணும். நான் கிறிஸ்துவை தொடர 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 நன்மையும் கிருபையும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? தொடர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆவியிலே விடுதலை அது தேவை. அந்த சுயாதீனத்தை ஆண்டவர் விரும்பினார். இஸ்ரவேலர்கள் முறையிட்டார்கள், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் அடிமைத்தனம் இருக்கு, அடிமைத்தனம் இருக்கு, அடிமைத்தனம் இருக்குன்னு. அந்த அடிமைத்தனத்தை முறித்து போடும்படிக்குத்தான் இந்த அடையாளங்களை ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மோசேட்ட அவர் சும்மா இதெல்லாம் சொல்லலை, இந்த அடையாளங்கள். அதனாலதான் இது விடுதலையின் அடையாளங்கள். அப்ப இவைகள் என்னவென்று இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நாம் ஆவியிலே விடுதலை பெற்றுக்கொள்ள ஏதுவாக அமையும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். சிலருக்கு பாவம் பிரச்சனை இல்லை, மேற்கொண்டுட்டான். ஆனா சில பாரங்கள் அவனை போட்டு என்ன பண்ணிடுது? அழுத்திடுது. ஒரு வார்த்தை, பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க பாஸ்டர், என் இருதயமே உடைஞ்சிருச்சு பாஸ்டர். அல்லேலூயா. இப்படி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்க ஆவியில விடுதலையோடு இருந்தால் இவைகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே 16ஆம் அதிகாரத்தில் இவங்க ஒவ்வொரு நாளும் ஊழியத்துக்கு போகும்போதும் வரும்போதும் அங்கே ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா? சன் டிவி அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணுது? சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, தினமும் சொல்லிச்சு. அப்படித்தானே? அது என்ன தப்பா சொல்லிச்சு? ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிச்சா? போறாங்களே கோமாளி பயல்கன்னு சொல்லிச்சா? இல்லை, கரெக்டாக தான் என்ன பண்ணுச்சு, நல்லா தான் சொல்லிச்சு. ஆனால் நல்ல வார்த்தை தான், வந்த இடம் சரியான இடம் அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிசாசுகள் சொன்னது, நீர் தேவனுடைய பரிசுத்த, தப்பா சொல்லல, கரெக்ட் தான் அது. ஆனா இயேசு கடிந்து கொண்டார். காரணம், புகழ்வது, துதிப்பது, ஆராதிப்பது, அதை தேவன் நம்மிட்ட தான் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
ஸோ பிசாசு புகழ்ந்தோடனே அடக்கிட்டார். இனிமேல் ஒரு வார்த்தை கூட நீ என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஸோ பவுல் அப்போஸ்தலன் திரும்பி பார்த்து சினங்கொண்டு, தினமும் நடக்குது இந்த தொந்தரவை என்ன பண்ணணும், இன்னைக்கோட நிறுத்தணும்னு நினைச்சு, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பகல பார்த்து சொல்லுங்க, தொந்தரவெல்லாம் இன்னைக்கே நிப்பாட்டிடுவோம். அல்லேலூயா, ஆமென். ஸோ தினமும் அதை பொருட்படுத்திட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எழுத்த வீடுக்காரன் கத்துறான், அவன் கத்துற பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன போட்டு தெரியுமா, திரும்பி பார்த்து சினம் கொண்டு அந்த ஆவியுடனே என்ன பண்ணானா, என்ன சொன்னானா, அந்த ஆவியுடனே சொன்னான். அப்படித்தானே, அங்கதான் தப்பே நடக்குது. நம்ம அந்த ஆளுடனே சொல்லுகிறோம். நம்ம என்ன பண்றோம், பக்கத்து வீட்டுக்கார ஆளுடனே, சார் நீங்க பண்றது கொஞ்சம் நியாயமா தெரியல, ஏதோ நாங்கள் அல்லேலூயா ஆமேன்றதுனால இப்படியே போயிடும் நினைக்காதீங்க, சிங்கத்தை எழுப்பிடாதீங்க. நம்ம என்ன சொல்றோம், அந்த ஆளுடனே பேசுறதுனால பிரச்சனை போயிட்டே இருக்கு. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் உங்கள் மாமியாரோட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. மாம்சத்தோட இரத்தத்தோடு போராட்டம் என்னது இல்லை. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஆவியோட என்ன பண்ணுங்க, நீங்கள் போராடுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்குன்னு போயிட்டு மாமியார்கிட்டே போயிட்டு, ஆண்டவரே இந்த மாமியாருக்கு பின்னாடி கிரீசர் பொல்லாத ஆவியை நான் கடிந்து கொள்றேன் அப்படின்னீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா, அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது. பாஸ்டர் தான் சொல்லியிருக்கிறாரு, ஆவியை கடிந்து கொள்ளணுமா, இந்த வச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்தவுடனே. ஸோ ஆவியுடனே நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும், ஆவியில் கடிந்து கொள்ளணும். அப்படிதானே, ஆவியை மாம்சத்தில் கடிந்து கொள்ளக்கூடாது, ஆவியை ஆவியினால் கடிந்து கொள்ளுங்கள், அடங்க வேண்டியவைகள் அடங்கும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சரி, இந்த செய்திக்குள்ள வரும். யாத்திராமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம். ஆனால் அதோடைய பேக்ரவுண்டு இந்த 2ஆம் அதிகாரத்திலேயே தொடங்குது. அப்படிதானே, 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிங்க. யாத்திராமம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளதென்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஆமென், பிரைஸ் காட். இந்த வருடம் முழுவதிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒரு பிரதானமாக ஒன்று சொல்லிக்கிறார், ஐ வில் மேக் யூ. அதனால தேவன் நம்மை உருவாக்குகிற ஒரு காலமாய் இந்த முழு வருடமும் இருக்கிறபடினால ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உருவாக்கின விதத்தை அவ்வப்போது நம்ம எடுத்துட்டே வரோம். பேதுருவை பற்றி பேசணும் இல்லையா, இன்னைக்கு மோசையை பற்றி பேச போகிறோம். அந்த மோசையோட பேக்ரவுண்டை கொஞ்சம் பேசிட்டு அதை தொடர்ந்து நாம் இந்த விடுதலையின் அடையாளங்களை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. வேதம் சொல்லுகிறது, அது அழகுள்ளது என்று கண்டு. அப்ப நான் முதல் குறிப்பு என்ன எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, தேவன் அருளின அழகுள்ளவைகளை நீங்கள் ஒளித்து வைக்க முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அழகா கொடுத்துருக்காரு பாருங்க, அவனால் ஒளிச்சு வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியவே முடியாது. அவன் போகிற இடத்துலலாம் எப்படியுமே இப்படி தான் இருப்பான், பக்கன்னு சிரிச்சிட்டு நல்ல சந்தோஷமாக இருப்பான். பார்க்குறவனுக்குலாம் எரிச்சலாக இருக்கும், என்னடா இவன் மட்டும் இப்படி இருக்கான். ஏன்னா அந்த சந்தோஷம் கர்த்தர் கொடுத்த சந்தோஷம். தேவன் கொடுத்த அழகுள்ளவைகளை நீங்கள் ஒளித்து வைக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கவே முடியாது. அதனால தேவன் அருளி இருக்கிற அழகுள்ளவைகள். அப்போ ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, பிசாசு உங்களை பார்த்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு தான் சொல்லிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அல்லேலூயா, தேவன் அருளினவைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே அல்ல. அப்படின்னு சொன்னா அவர் எல்லாருக்கும் ஏதோ ஒன்றை நிச்சயமா என்ன செய்திருக்கிறார், கொடுத்து வைத்திருக்கிறார். அதை கண்டுகொள்ளும் போதுதான் அதன் பெருக்கம் அமைகிறது. அவ்விதமாகத்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். சரி, ஒளித்து வைத்தாள். ஆனாலும் எவ்வளவு நாள் முடியல, 3 மாசத்துக்கு பிறகு முடியல. 3ஆவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவ ஒரு நாணற் பெட்டி என்ன பண்ணானா செய்தாள். அதற்கு பிசினும் கீழும் பூசி
அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். She began to act in faith. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தின் அளவுகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை இருந்தது ஒரு விசுவாச, அது ஒரு துணிவு தானே. இந்த காலகட்டத்தில் சட்டத்திட்டம் நமக்கு அகெயின்ஸ்டா இருக்குங்க. பிறக்க போற குழந்தை ஆணோ பெண்ணோ தெரியாது, ஆணா இருந்தால் ரொம்ப சிக்கல், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இல்லாமல் விசுவாசித்தாள். அவள் விசுவாசித்தபடினால்தான் கர்ப்பவதியாக இருந்தாள், அப்படிதானே? அப்போ அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த் தேவை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு என்ன செய்யும்? ஒளிச்சு வைக்க முடியுமா? முடியாது. அதனால வயிற்றே என்ன செய்யல, மறைச்சு வைக்க முடியல, ஒளிச்சு வைக்க முடியல. என்னை ஒரு மாதிரியா பார்க்குறீங்க, அது என்ன செய்யறதுங்க? எங்களுக்கெல்லாம் மத்திய பிரதேசத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. சரி, என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளை, இப்படி வயிற்றை என்ன பண்ண முடியாது, ஒளிச்சு வைக்க முடியாது. கோட்டு சோட்டு போட்டு மூடிக்கிற வேண்டிதான். அல்லேலூயா. ஆனாலும் என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க, அதுக்கு ஒரு ஃபெய்த் தேவை. பிறந்தக்கப்புறம் ஐயோ அது ஆண் பிள்ளையா பிறந்துருச்சே. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிள்ளைக்காக உண்மையான தாயுடைய குடல் துடிக்கும் என்று எழுதியிருக்கிறார். அதான் உண்மையான தாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ அதுக்கு அடுத்த ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த் தேவை. அந்த ஃபெய்த் இருந்தனால தான் ஒளிச்சு வச்சா. இப்போ she is going to operate in extreme faith. என்ன ஃபெய்த்? எனக்கு கொடுத்தாருலங்க, அவருக்கு தெரியுங்க, என்னால ஹேண்டில் பண்ண முடியாததை அவர் ஹேண்டில் பண்ணும்படி நான் இறக்கி வைக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த்தில் ஆபரேட் ஆகும்படி விரும்புகிறார். நீங்க எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த்தில் ஆபரேட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கான தேவ திட்டம் செயல்படாது. திட்டம் வச்சிருக்காரா? உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களை என்ன பண்ணிட்டாரா? தெரிந்து கொண்டாரா? தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே கண்டிப்பா தெரிந்து கொண்டாரு. ஆனா அந்த திட்டம் எப்ப செயல்படும் தெரியுமா? நீங்க எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த்தில் ஆபரேட் ஆகும் போது அது செயல்பட தொடங்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெட்டியை வாங்கிட்டு வரும்போதே, நாணல் பெட்டியை வாங்கிட்டு வந்து அதில் பிசுனும் கீழும் பூசும் போதே ஆண்டவர் அரண்மனை கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அந்த அம்மா சொல்லுது, எல்லாரும் வாங்க கிளம்புவோன்னு. பார்வன் கேட்குறேன்னா ஷாப்பிங்காக போகிறீங்க? இல்லை ஷாப்பிங் கிடையாது, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெளியில் போய் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? குளிக்க போகிறோம். ஏமா இங்கே இல்லாத குளமா? அரண்மனையிலேயே 7-8 ஸ்விம்மிங் பூல் என்னது குளம் இருக்கிறதே, அதில் குளிக்க வேணாமா? இல்லை, நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் அந்த புறத்தை தாண்டி வெளியே போய் என்ன செய்ய போகிறோம்? நானும் தனியாக போகவில்லை, தாதிமாரோடு என்ன செய்கிறேன்? செட்டாக போகிறேன். அப்படியே மொத்தமாக போயிடுச்சு. எப்போ போச்சு? இவங்க விசுவாசத்தில் செயல்பட்ட உடனே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த்தில் கிரியை செய்ய செயல்பட உங்களுக்காக தேவன் சில காரியங்களை இயக்க துவக்குவார். அல்லேலூயா. ஒளித்து வைக்க வேண்டிய காலத்தில் நீங்கள் ஒளித்து வைத்தீர்கள், சரிதான். ஆனா என்னாலும் அப்படி முடியாது. உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்க விசுவாசத்தை ஒளிச்சு தான் வச்சிருக்கிறாங்க. என்கிட்ட சிலர் பேசியிருக்கிறாங்க ஃபோனில், பாஸ்டர் வேற இடங்கள்ல வேற நாடுகள், இந்த பாஸ்டர் நாங்கள் ரகசிய கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். என்னுடைய ப்ரேயர் டைம், என்னுடைய ஷவர் டைம் தான் பாஸ்டர். நான் ஷவரை போட்டுட்டு அப்படியே ஜெபம் பண்றேன். வெல் அண்ட் குட். ஆனால் சில காலங்களுக்கு பிறகு நீ துணிய வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் துணிய வேண்டும், தைரியமாய் சொல்ல வேண்டும். எஸ்தர் ராஜ்யத்தை போல நான் செத்தாலும் சாகிறேன் என்று புறப்படும் போது தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட தொடங்கும். ஹல்லேலூயா. அப்ப எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த்தில் ஆபரேட் பண்ண அவ பெட்டியை ரெடி பண்றா. அங்கே ஒரு கூட்டம் என்ன செய்யுது? அப்படியே வருது. அல்லேலூயா. பாருங்க என்ன அழகா இருக்கு. 3ஆம் வசனத்தில், நாணல் பெட்டி எடுத்து பிசினும் கீழும் பூசி நாணலுக்குள்ளே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதன் தாதியையும் அதன் தமக்கையும் நிறுத்தினாள். அப்படிதானே? பக்கத்திலே என்ன பண்ணா? தமக்கை நிற்குது பக்கத்திலேயே, பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு விசுவாசம் தானே, என்னமோ நடக்க போகுது. அதனால தான் என்ன பண்ணுறா? she has instructed her daughter, நீ போய் நில்லுமா, நீ போய் நில்லு, உனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு சட்டத்தில் நீ சொல்கிறது என்ன சொன்னாலும் அப்படி ஆமான்றாங்க. பஸ்ஸில் கூட கேர்ஃபுல்லாக போங்க. அல்லேலூயா.
ஆமீன். சரி, புரிந்தவர்கள் புரியட்டும். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அதனால நீ போய் நின்னுக்க. இப்போ சட்டம் உனக்கு விரோதமா இல்லை, யாருக்கு தான் விரோதமா இருக்கு? ஆம்பளை பையனுக்கு தான் விரோதமா இருக்கு. அதனால் நீ போய் கரெக்டாக நினச்சிக்க, நின்றுக்கிட்டே இருந்தா ஒரு கூட்டமே வருது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன அழகா இருக்கு இந்த வசனத்தை வாசிங்களேன். 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. 5, 6. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை, அதாவது பார்வோனுடைய குமாரத்திக்கு மட்டும் தான் குளிக்கணும் போல இருக்கு இல்லையா? தாதிகள் கூட வந்த தாதிகள்லாம் யாரு? அதெல்லாம் ஏற்கனவே குளிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணுச்சு? நதியோரமாய் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். இந்த 6வது வசனம் ரொம்ப அழகா இருக்கு, வாசிங்க. அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். பிரைஸ் காட். நேற்று ராத்திரி இந்த ஒரு வசனத்து மூலமா எங்கிட்ட ஆண்டவர் 1/2 மணி நேரம் பேசி கொண்டிருந்தாரு. அழுகைதான், ஆனால் அந்த அழுகை ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துது. அல்லேலூயா. உன்னுடைய அழுகை யாருக்கும் என்னவும் இல்லாம இருக்கலாம், ஆனா இட் மீன்ஸ் a lot to God. அந்த அழுகையை பார்த்தோன்னே தெரியுது, இது எபிரேய குழந்தை, வாய் பேச முடியாத குழந்தை. நான் இன்ன குழந்தை என்று அதுக்கு சொல்ல தெரியாது, ஆனால் அதை அழுது காண்பித்தது. அந்த அழுகை ஒரு அடையாளத்தை அழகாய் வெளிப்படுத்தினது. இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ கர்த்தருடைய ஜனமாய் இருப்பாய் என்றால், விசுவாசிக்கிற தேவ பிள்ளையாய் இருப்பாய் என்றால், உன் அழுகையும் சில அடையாளங்களை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. உன் அழுகையே அடையாளத்தை வெளிப்படுத்தும் என்றால், உன் அக்களிப்பு எவ்வளவு அதிகமாயதை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். பகல பார்த்து சொல்லுங்க, அழுகையோட அக்களிப்பு தான் சூப்பர். ஹல்லேலூயா. அப்பதான் அது ஃபுல் காஸ்பலா இருக்கும். நான் பாட்டில் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் மனைவி அழுதுகிட்டு, உங்களுக்கு மட்டும் நான் எவ்வளவு அழுதான்னு ஒன்றும் வெளிப்பட மாட்டேங்குதே. அவரு என்ன பண்ணுவார்? அங்கிட்டு போய் அழுவார். நான் என்ன பண்ணட்டும்? தங்க ரேட்டு குறையட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, சரி, ரைட், நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. அதாவது 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். ஆமென். உங்களுடைய விசுவாசத்தின் துணிவு இருக்கு பாத்தீங்களா? விசுவாசத்தின் துணிச்சல், அது நிச்சயமாக ஒரு வெகுமானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின் துணிச்சல் ஒரு வெகுமானத்தை கொண்டு வரும். அந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளைன்னு பார்த்து, இந்த பிள்ளைக்கும் தேவ திட்டத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைச்சு, எப்படியாவது இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று துடிப்போடு செயல்பட்டு விசுவாசத்திலே வைராக்கியமாக இறங்கின அந்த தாய், அவள் பிள்ளைய அவளே வளர்ப்பதற்கு அவளுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுக்கு என்ன பேர் போட்டு வச்சு தெரியுமா? ஃபெய்த் போனஸ். ஃபெய்த் போனஸ். ரேஷன் கார்டுக்கு 3000 கிடைக்குமோ 4000 கிடைக்குமோ, இந்த ஃபெய்த் போனஸ் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அரசியல்வாதிகள் சொல்றது எல்லாமே எலெக்ஷன் அப்ப மட்டும்தான் என்ன செய்யும்? கிடைக்கும். அப்படிதானே? அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் அதிகாரத்தில் ஏற்பட வேண்டும் என்று உங்களுக்கு சிலவற்றை அருளுகிறார்கள். இவரோ சகல அதிகாரங்களுக்கு மேற்பட்டவராய் இருக்கிறபடினால் எப்பொழுதும் உங்களுக்கு அவைகளை அருள உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சரி, ரைட். 10வது வசனம் அதை வாசிங்க. பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஆமென். இந்த வசனத்திலிருந்து 2-3 காரியங்கள் நான் சொல்லணும் நிச்சயமா. பிள்ளை பெரிதான போது, பிள்ளைன்னா பெருசாகுமா இல்லையா? ஆமா இல்லையா? பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தில் கொண்டு போய், இதுல அவளுக்கு என்ன நஷ்டம் சொல்லுங்க பாப்போம். என்னங்க? சம்பளம் கட்டாயிரும். அல்லேலூயா. அப்படித்தானே? பிள்ளைய வளர்க்குற வரைக்கும் தான் காசு, வளர்த்ததுக்காக வருஷம் பூரா என்ன தர மாட்டோம், காசு. அப்போ கவர்மெண்ட் நஷ்டத்தில் போயிடும். அதனால என்னது, இப்போ அவளுக்கு ஒரு சாய்ஸு.
அவ குழந்தைய தண்டையே என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம், இல்லைன்னா கொண்டு போய் என்ன செய்யலாம். அதில் ஒரு உத்தமத்தை நான் பார்க்குறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் தேவனுடைய அநேகத்தின் மேல் அதிகாரியாய் நிச்சயமாக வைப்பார். அல்லேலூயா. அவளுக்கு தெரியும் காசு கட்டாயிரும்னு தெரியும், ஆனா கூட அவ என்ன செஞ்சா தெரியுமா, கொண்டு போய் விட்டாள். குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலாம் பிறந்தோடனே வைக்கணும். ஆனால் இங்கே ஒருத்தன் பெரியவனான பிறகு என்ன பண்ணியிருக்கான், இப்போ தான் பேரே வச்சிருக்கான். இது வரைக்கும் என்ன சொல்லி கூப்பிட்டான்னு எனக்கும் தெரியல. அப்படித்தானே? அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, ரைட், சரி பாருங்க. அப்போ மோசே என்று என்ன பண்ணாள், அவளு பெயர் வைத்தாள். ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெயர் வைத்தான், ஈசாக்கு தன் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தான். ஆபிரகாமுடைய பெயரை ஆண்டவர் என்ன பண்ணார், ஆபிராம்னு இருந்துச்சு, ஆபிரகாம்னு மாற்றினார். ஈசாக்கு பயபக்திக்குரியவன், அவன் தேவனோடு உறவாடுகிற ஒருவன், முற்பதாக்களில் ஒருவன். அவன் தான் பேர் வச்சிருக்கிறான் யாக்கோபுன்னு. ஆனால் அந்த பேர் கூட என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு. இனி இப்படி இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு பேரை மாத்திட்டாரு. அல்லேலூயா. ஆனா இந்த ஆண்டவரே அறியாத பார்வோன் குமாரத்தி வச்ச பேரை அவர் என்ன செய்யல, மாத்தல. பிரைஸ் தி லார்ட். அவ என்ன சொல்லி பெயர் வச்சா தெரியுமா, தண்ணீரிலிருந்து எடுத்தபடினாலே. அல்லேலூயா. அந்த பேர்ல நான் யோசிச்சு பார்க்கிறேன். அதாவது என்ன, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எண்ணங்களை விதைக்கிற தேவன். எண்ணங்களை என்ன செய்யறாரு, விதைக்கிறார், யோசனைகளை விதைக்கிறார். பரலோகத்திலிருந்து அந்த அம்மாக்குள்ள ஒரு எண்ணத்தை தூக்கி போட்டார். அது எங்க பிடிச்சோ தெரியல, அது என்ன பண்ணிருச்சு. இல்லைன்னா பார்வோன் அப்படித்தானே, ஃபேரோ அதுக்கேற்ற மாதிரி தானே வச்சிருக்கணும். ஃபேரோ ஸ்பேரோன்னு வைக்காம இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு. அல்லேலூயா. கேரளாவில் ஒன்று பார்த்துருக்கீங்களா, பேர்லாம் சிம்பிளாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மூத்த மகனுக்கு டிஜோ, அடுத்த மகனுக்கு லிஜோ, அப்புறம் உள்ள மகனுக்கு சிஜோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே நல்ல வேலைக்கு என் மனைவி வீட்டில் அப்படி வைக்கல, வேறு வேறு பேர், ஆனால் அப்படி பொதுவாக வைப்பாங்க. ஸோ ஃபேரோவுக்கு பதிலாக ஸ்பேரோன்னு வைக்காம அந்த அம்மாவுக்குள்ள ஒரு எண்ணத்தை தூக்கி போட்டாரு. அந்த அம்மா மோசே, மோசஸ். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏன்னா அந்த பேரில் என்ன இருக்குன்னா, எப்பா நீ பிறந்த காலத்தில் எல்லா பிள்ளையும் தூக்கி நதியில் போட்டாங்கப்பா, நதியில் போட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் நீ ஒருத்த மட்டும்தான் அந்த நதியிலிருந்து வெளியே வந்தவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, விசுவாசத்துல உறுதியா நீங்க செயல்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் நடக்கிற விதம் அல்ல, உங்களுக்கு மட்டும் தனியா ஒரு விதத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. எல்லாருக்கும் நதியோட போயிருச்சு, ஆனா நதியிலிருந்து தான் தொடங்குச்சு. மற்றவர்களுக்கு நதி ஒரு முடிவு, அவளுக்கு நதி ஒரு மகிமையான துவக்கம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக அந்த பேரை, மோசே என்ற பேர் உள்ள போட்டாரு. அது மாத்திரமல்ல, அவருக்கு தெரியும் இவனை தண்ணியிலிருந்து எடுத்தேன். ஏன் தெரியுமா, இவன் அநேகரை தண்ணீர்லேருந்து எடுப்பான், செங்கடலில் இருந்து அநேகரை வெளியில கொண்டு வருவான். ஹல்லேலூயா. இவனை குறித்த தேவ திட்டம் மகிமையா இருந்தபடினால அந்த பேர் மட்டும் அவர் என்ன பண்ணல, மாத்தவே இல்லை. கடைசி வரைக்கும் அவனுக்கு அதான் பேரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்படியாக அப்புறம் உங்களுக்கு தெரியும் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த பின்னடைவுகள். அவன் பார்வையில் அது பின்னடைவுகளாக இருக்கிறது. கர்த்தர் அந்த நாட்களில் அவனை உருவாக்க துவங்கினார். செட்பேக் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க லைஃப்ல, ஆனா அதுதான் அவருடைய செட்டப் பண்ற டேஸ். உங்களை செட் பண்றாரு, ரீசெட் பண்றாரு, அப்படிதானே? ஆங்கிலத்தில் சொல்லுவோம் தெரியுமா, whenever you are upset God will reset you. உங்களை ரீசெட் பண்ணுவார். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்போ அப்படியே என்ன செய்யுதுன்னா 3ஆம் அதிகாரத்துக்கு வருது. இந்த 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். பிரைஸ் காட். ஆல்மோஸ்ட் 80 வயசு, அப்படிதானே? தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும்
எகிப்திலே கற்றறிந்திருந்த சகல சாஸ்திரங்களும் மறந்து போச்சு. வாக்கிலே வல்லவனாய் இருந்தவன் இப்பொழுது திக்குவாயனும் மந்த நாவும். எது பாசிட்டிவோ அது என்னங்க. எகிப்தில் இருக்கும்போது அவருக்கு முடி அப்படியே கதகதான் இருந்துச்சு. இப்போ பாருங்க பாஸ்டர் மாதிரி ஆயிட்டார். அப்படின்னா கூட பரவாயில்ல. ப்ளஸ் பாயிண்ட் என்னது அவருக்கு? அந்த வாய் தான். அப்படிதானே? அந்த வாயிலேவா போய் கையை வைக்கிறது ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா என்ன பார்க்குறேன்னா, நம்ம நினைக்கிறோம், சில ஆள் என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு இதுதாங்க ப்ளஸ்ஸே. அவர் சொல்கிறார் அது எனக்கு வேணான்றாரு. அது எனக்கு வேணாம். என்னைக்கு அது உனக்கு வரவே வராதுன்னு ஒத்துக்கிறியோ அன்னைக்கு தான் நான் என்ன பண்ண முடியும்? உன் மூலமாக பேச முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், அங்கே ரொம்ப அழகாக இந்த வசனம் சொல்லுது. உபாகமம் 33:16 அதை வாசிங்க. அந்த வார்த்தை, அதாவது அவனுக்கு நிகழ்ந்ததை கொண்டு அவன் ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு கூறுகிறான். அது எழுதப்பட்டிருக்கிற வாசியுங்கள். நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும். முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை. பிரைஸ் காட். ஒரு ஃபெரோஷியஸா இருக்கிற ஃபயர், அப்படிதானே, பயங்கரமான ஒரு தீ. அந்த தீக்குள்ளே ஒரு தயவை மோசே பார்த்தான். அதுதான் வேதம் சொல்லுது, முச்சடிக்குள்ளே எழுந்தருளினவருடைய தயை. மோசையால் அதை மறக்கவே முடியாது. இட் வாஸ் an encounter with Moses. எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை வேளையில சொல்றாரு, உன் வாழ்க்கையில ஒரு என்கவுண்டர் வரப்போகுது. முச்சடியில் எழுந்தருளினவருடைய தயை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைக்கிறவன் வாழ்க்கையில ஒரு மகிமையான துவக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தேவ தயவு. அல்லேலூயா. இனிமே என்ன பாஸ்டர், அவ்வளவுதான் பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றார், இனிமே தான் உன் வாழ்க்கையில என் தயவு வெளிப்பட போகிறது. இனிமே தான் வெளிப்பட போகிறது. இனிமே தான் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் இதை தியானிக்கும் போது இந்த நேற்று இரவில் எனக்கு ஒரு சிலருடைய முகங்கள் ஆண்டவர் காண்பித்தார். நான் ஜெபம் பண்ணேன் அதிகமாக. அந்த முகங்களை இன்னைக்கு நான் பார்த்துருந்தேன். ஆண்டவரே, இன்னைக்குன்னு பார்த்து காது குத்து கல்யாணம்னு போயிடக்கூடாதுன்னு அந்த முகங்கள்லாம் வந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காரணம், உன் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான துவக்கத்தை இந்நாட்களில் நீ பார்க்க போகிறாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில போராட்டம் இருந்திருக்கும், இன்னைக்கு போக வேண்டாம், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரு, என்னதுக்கு போய் இப்போ என்ன பண்ண போகிறோம், பேசாமல் ஆன்லைன்லேயே பார்த்துக்குருவோம் அப்படின்னு. ஆனாலும் கொண்டு வந்தார்ல, அதான் பெரிய விஷயம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக பாருங்க, ஆண்டவருடைய சத்தம் துணிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் மோசேன்னு பேச ஆரம்பித்தார் 4ஆம் வசனத்தில். அப்படிதானே? தேவன் தன்னுடைய திட்டத்தை மோசேக்கு, அது வரைக்கும் தெரிந்திராத திட்டத்தை மோசேக்கு சொன்னார், அறிவித்தார். எல்லாம் சொன்னே அவனுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு? 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். ஆமென். நான் எம்மாத்திரம். அவன் சொன்னான், நான் எம்மாத்திரம். எல்லாம் நல்லதா இருக்கு ஆண்டவரே, பெரிய பயங்கரமான திட்டமா இருக்கு, ஆனா நான் எந்த மூலைக்குன்னு கேட்கிறான். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னோட இருப்பேன். இந்த மாதத்தில் 2 முக்கியமான காரியங்களை இந்த செய்தியின் மூலமா உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். அதுல ஒன்று 3:12, இன்னொன்று 4:12. 3:12 ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட இருப்பேன். இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது இந்த 3:12. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் 3:12 வரும்போதே நினைக்கணும், டைம் 3:12 வரும்போது நினைக்கணும், நான் உன்னோட இருப்பேன். 4:12 வரும்போது என்ன நினைக்கணும் தெரியுமா? நான் உன் வாயோட இருப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க போகிற இடத்துலலாம் ஒருத்தர் உங்க கூடவே வந்துட்டே இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நீங்க பேச துவங்கும் போதெல்லாம் ஒருவர் உங்கள் மூலமாகவே பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரயோஜனம் உள்ளவைகளை உங்களுக்கு போதித்து, பேச வேண்டியதை போதித்து, பிரியமானதை பேச போதித்து நடத்துகிற தேவனாக இந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, 12ஆம் வசனத்தை முழுசா வாசிச்சிட்டு இன்னும் செய்திக்குள்ள போகல, வாசிப்போம்.
அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். என்ன சொல்றார் பாருங்களேன், ஒரே வார்த்தை. இதெல்லாம் எனக்கு நேற்று ஊழியம் செய்தது. அதனாலதான் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன செய்யறேன், பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, எப்பா, அடிமைத்தனம் என்கின்ற எகிப்திலிருந்து, பாவத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டிருப்பது உண்மை என்று சொன்னால், உன்னில் வெளிப்பட வேண்டிய முதல் அடையாளம் ஆராதனை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு. நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், சுயாதீனத்துல இருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களில் வெளிப்பட வேண்டிய முதல் அடையாளம் ஆராதனை. அது வெளிப்படலைன்னா எப்படி இருக்கும்? ரோமர் 1:19-21. ரோமர் 1 அதில் 19 மற்றும் 21. சீக்கிரமா. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. உங்களை ஆண்டவர் பூமிக்கு உப்பாக உலகத்துக்கு வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. ஆனா ஏன் இருளடைஞ்சு போறீங்க, உங்க வாழ்க்கை இருளடைஞ்சு இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பின்னடைவுகளுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நீங்கள் அவரை ஆராதிக்கவில்லை. அல்லேலூயா. நீங்கள் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களா இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனே அவன் ரட்சிக்கப்படுவான் எழுதியிருக்கிறதே. நீங்க அவரை ஆராதிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா, அவருடைய தன்மைகள் உங்களுக்குள்ளே கட்டமைக்கப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வொர்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது என்ன தெரியுமா, அங்க சிந்தையில வேற எதுவுமே இல்லை. எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் பிட்வீன் யூ அண்ட் காட். அவர் யாராக இருக்கிறாரோ அதற்காக அவரை ஆராதிப்பது, அவருடைய நேசத்தை நினைத்து அந்த நேசத்தில் மயங்கி இருப்பது, அதுதான் என்னது? ஆராதனை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது தான் ஆராதனை. அவர் யார் என்று அறிந்த பிறகு அவர் பாதத்திலே நீ என்னெல்லாம் ஊற்றுகிறாயோ அந்த வாசனையினால் உன் வீடே நிரம்பும். அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதையெல்லாம் வெளியேறப்பட்டு நினைச்சீங்களோ அதெல்லாம் ஒவ்வொன்றா உடைச்சி ஒரு பாதத்தில் ஊற்ற ஆரம்பிங்க. அதுதான் என்னது? ஆராதனை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆண்டவர் ஒரு பெரிய தேவ திட்டத்தை பேசினார். முதல்ல ஆண்டவர் தேவ திட்டத்தை பேசும்போது அவன் கேட்டான், நீங்க யாருன்னு சொல்றதுன்னு கேட்டான். அப்படித்தானே? நீங்க யார்? எல்லாம் ரைட்டு தான் ஆண்டவரே. நான் போய் தேவன் ஒருத்தர் சந்திச்சார்னா எந்த தேவன் யாருன்னு கேட்பானேன்னு அவரும் அடையாளம் சொன்னார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். போய் சொல்லுப்பா, அந்த இருக்கிறாரா அவர் என்ன செய்யறாரா? அனுப்புகிறாரா? அல்லேலூயா. தி அன்சேஞ்சிங் காட். இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அவர் இருக்கிறவராகவே இருப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய பேக்கேஜ் சொன்னார். அப்பா, இதெல்லாம் தரேன், இதெல்லாம் தரேன், வெறுமையா போக மாட்டீங்க, இப்படிலாம் நடக்கும், விடுதலை தருவேன், எல்லாம் சொல்லிட்டாரு. இப்பதான் 4ஆம் அதிகாரத்துக்கு வரோம். அங்க சொல்றான், இவன் இவ்வளவு கேட்ட பிறகு சொல்றான், ஆனாலும் அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க. நல்லா கவனிங்க. மோசையை கிளியர் பண்ணிட்டார். மோசைய தனிநபரை கிளியர் பண்ணிட்டார். அப்பா, நீ முடியாதுன்ட்டப்பா, ஆனா நான் உன் கூட இருப்பேன்ப்பா. அவனை கிளியர் பண்ணிட்டார். ரெடி, அவன் ரெடி ஆயிட்டான். அடுத்தது நீங்க அப்படின்னா அவரையும் என்ன பண்ணிட்டாரு? நான் தப்பா இருக்கிறவருக்கு. இப்ப என்ன சொல்றான், இங்க ரெண்டும் இல்லாத ஒரு ஆளை கொண்டாரான். அப்படிதானே? ஆண்டவரே, நீங்க ரைட்டு தான், நானும் ரைட்டு தான், ஆனா அவங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு பிரச்சனை அப்படித்தானே இருக்கு, இல்லையா? ஆண்டவரே, நீங்க கரெக்ட், நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட், நானும் நம்புறேன் கரெக்ட், ஆனா எங்க மேலதிகாரி நம்ப மாட்டான். அப்படிதானே? உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு கீழே வேலை செய்கிற ஆட்களை பற்றி உங்களுக்கு தெரியும், இல்லை எங்கள் மேலதிகாரி பற்றி உங்களுக்கு, இல்லை என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத ஆண்டவரே. அப்படிதானே? அல்லேலூயா. Sometime the problem is not with you, right? But still God is capable of dealing everything. When he can promise a package,
அவர் ஒரு பெரிய பேக்கேஜ் சொல்றதுனால உனக்கு மேல இருக்கிற 4 பேரை பத்தி நீ ஏன் கவலைப்படுகிற? ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை பொறுப்பெடுத்துக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் சூழ்நிலைகளை குறித்து நீ கவலைப்படாத, நான் உன்னை ஒரு நோக்கத்தோடு ஏற்படுத்தி இருக்கிறேன். I have placed you. Sophia sister சொல்றேன், I have placed you. God says he has placed you. So don't worry about your superiors. You are placed by the hand of God for a purpose, for a ministry. Hallelujah, praise the Lord. Hallelujah. விருப்பமே இல்லைனாலும் கொஞ்ச காலம் சென்னைக்கு போக வேண்டியது இருக்கலாம். அல்லேலூயா. இருந்தாலும் எல்லாமே நன்மைக்கு தான். எல்லாத்தையும் கர்த்தர் அழகா நேர்த்தியா செய்யக்கூடிய தேவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். God knows to position you and he is so perfect in his timing. எல்லாத்தையும் ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இவ்வளவு சொன்ன பிறகு ஆண்டவர் கேட்டார், உன் கையில் இருக்கிறது, வாசிக்கலாமா? யாத்திராகமம் 4:12. டைம் ஆகும், கவலைப்படாதீங்க, சாப்பாடோடு தான் உங்களை அனுப்புகிறோம். கம்யூனிலாம் கொடுத்து ஒரு மாதிரி இன்னைக்கு உங்களை டயர்டாக்கி தான் என்ன செய்வோம், அனுப்பும். பரவாயில்ல, கேளுங்க. 4:2 யாத்திராகமம் 4:2. உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். என்னங்க ரொம்ப பேசிக்கா தெரியலையா? இவ்வளோ பெரிய பேக்கேஜை பத்தி பேசுற ஆண்டவர், அப்பா எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் ஒழிய போக விட மாட்டான், இதெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும்னு சொன்னதுக்கப்புறம் இவன் சொன்ன ஆட்கள் அவங்க தான் சரியில்லைன்னு சொன்னானே, அவங்கள பத்தி ஒரு உண்மையை கேட்கல. திரும்ப என்ன சொல்றாரு, எப்பா எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறோம் வா. அல்லேலூயா. ஏன்னா நான் ரெடியா இருக்கிறேன், உன்னை ரெடி பண்ணிட்டேன்னா அது போதும், எல்லாரும் ரெடி ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ கேட்டாரு, உன் கையில் இருக்கிறது ஒளிச்சா வச்சிருந்தான், இல்லை பாக்கெட்டுக்குள்ள எங்கேயாவது உள்ள மறைச்சு வச்சிருந்தானா? நல்லா தானே தெரியுது, அப்படி தானேங்க? அதை வேற கேட்கணுமா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்கா இல்லையா? அப்படி தானே நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் ஓவராக இருக்குல்லன்னு. அது மாதிரி தான் இது. உன் கையில் இருக்கிறது, அவன் தான் தண்ணி கையில் பிடிச்சி தான் நிற்கிறான் இல்லையா? 80 வயசுங்க, கம்பை விட்டானா கீழே விழுந்துருவான் ஆள். அப்படி நின்றுட்டு இருக்கான், பிடிச்சி சப்போர்ட்டா நான் 3வது காலாக ஊனியிருக்கான் இல்லையா? அப்படி நின்றுட்டு இருக்கும்போது கேட்குறாரு, உன் கையில் இருக்கிறது என்ன? அதை கீழே, இங்கே தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அல்லேலூயா. ஒரு சில வெளிப்பாடுகள் நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நம்பர் 1 என்ன சொன்னார் ஆண்டவர் அப்படின்னா, ஏய் மோசஸ், ஐ நோ தட் யூ ஆர் ஓல்ட் இனஃப், யூ ஆர் ஆல்மோஸ்ட் 80+, and this rod that you are holding, உன் கையில் இருக்கிற இந்த கோல் இருக்கே, அது உனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கு. இந்த காலத்து செல்போன் மாதிரி அந்த காலத்து கோல் பிடிச்சிட்டே தான் நிற்க முடியும். அப்படி தானே? 80 வயசுங்க, கொஞ்சம் லைட்டாக சுகர் ப்ரெஷர்லாம் எதுவுமே இல்லை, நல்ல வேலைக்கு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அதை பிடிச்சிட்டு தான் நிற்கிறாப்புல. ஆனால் இதவே என்ன சொல்றாரு ஆண்டவர், சும்மா கீழே போடுங்கிறார். அல்லேலூயா. At times, God takes to a place where he wants you to rely fully on him. அவருடைய சஸ்டைனிங் பிரசன்ஸ், தாங்குகிற அவருடைய வல்லமையுள்ள பிரசனத்தை நம்பி உனக்கு ஊன்றுகோலா இருக்கிறத கொஞ்சம் விடுன்றார். அல்லேலூயா. இதான் ஹோல்ட் பண்ணி நான் நிற்கிறதுக்கே பாஸ்டர், நான் நிற்கிறதுக்கே இந்த பென்ஷன் தான் காரணம் அப்படின்றியா, அதை விடுங்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். I mean, whatever you are holding, நீ நினைக்கிற இது இல்லாமல் முடியாது, என் புள்ள தான் பாஸ்டர், இனி அவன் வளர்ந்து பெருசாகி தான் எனக்கு எதாவது பண்ணணும், கவலைப்படாத, விடு, நான் இருக்கேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது மட்டும் இல்லைங்க, மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன் கையில் இருக்கிறது என்னன்னு நான் கேட்குறேன். நான் சர்வ ஞானியான தேவன், எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நம்ம கையில் வச்சிருக்கிற கோல் இதுதான் அப்படி நம்ம நினைக்கிறோமே சில நேரத்தில். இவ்வளவுதான் பாஸ், இதை வச்சு என்ன பண்ண போறேன், நான் ஏதோ கையில் வச்சிருக்கேன் அவ்வளவுதான். ஆனா அவனுக்கு தெரியாத பலவிதமான டைமென்ஷன் அந்த கோலுக்கு இருக்கிறது, பல பரிமாணங்கள் அந்த கோலுக்கு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ கீழே போட்டேன்னா உனக்கு தெரிய வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் சும்மா ஆடு மாட பத்திரக்குள்ள கம்பு தான். ஆனா கீழே போட்ட உடனே மோசே அதற்கு விலகி ஓடும்படிக்கு அது சர்ப்பமாயிற்று. பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சா? என்னைக்காவது ஆயிருக்கா?
அவன் வீட்டில் வச்சிருந்த போது என்னைக்காவது ஆயிருக்கா இத்தனை வருஷத்துல? இல்லை. அப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, உன் கைவசமாக இருக்கிற சிலவற்றின் பரிமாற்ற நன்மைகள் உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு பிடி மாவு தான் உன் கையில் இருக்கு, ஆனால் அது ஒரு பிடி மாவு தான் நீ நினைக்கிற. ஆனால் என் வார்த்தையின்படி இதை போட்டேன்னா அது ஒரு பரிமாண வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியும்னு உனக்கு தெரியாது. அதனால தான் கேட்கிறாரு, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? எலிசா கேட்கும்போது அந்த அம்மா நினைச்சிச்சு, ஒரு குடம் தாங்க, அவ்வளோதாங்க. இல்லை, உன்கிட்ட இருக்கிறத பற்றி உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். அதை வைத்து நீ கடன்காரனையே துரத்த முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சாதாரண கோல் தாங்க, அதை வச்சு சமுத்திரத்தை பிளக்க முடியுமா? முடியாதா? இனிமே முடியும், அப்படிதானே? இதுக்கு முன்னாடி முடியாது. இதுக்கு முன்னாடி கம்பு எடுத்து ஓங்கி சமுத்திரத்தில் அடித்தா கம்பு ரெண்டா உடஞ்சிடும். ஆனால் இப்போ அதை கர்த்தருடைய வார்த்தைக்குள் சீசன் ஆயிருச்சு அது. அதனால now you can use the very same rod to bring authority to your feet. Praise the Lord. To subdue all powers. Praise the Lord. சாதாரண கோல் தான், ஆனா கர்த்தர் அந்த திட்டத்தில் அதையும் உட்படுத்தி விட்டபடியினால், கர்த்தருடைய வார்த்தை இணங்கி நீ உன் கையில் இருக்கிற தைரியமா தாராளமா கர்த்தரை சார்ந்து கீழே போட்டதுனால அதற்கு பன்முகம் அல்லது அதனுடைய அடுத்தடுத்த வெளிப்பாடுகள் அதிலிருந்து என்ன ஆயிடுச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ தரையில் போட்டோடனே என்னாச்சான், மோசே அதுக்கு விலகி ஓடினான், அப்படிதானே? இதை நம்ம ஏற்கனவே ஒரு நாள் பிரசங்கம் பண்ணோம். ஒரு சிலர் தான் தலையாட்டாங்க, இது பண்ணியிருக்கீங்களோ, பண்ண மாதிரி தெரியுதே. மோசே விலகி ஓடினான். ஏன்னா அவனுடைய மைண்டில் ஒரு செட்டப் இருக்கு. என்ன அப்படின்னா, சர்ப்போனா அது என்ன செய்யும், தீண்டும், அப்படிதானே? சின்ன வயசுலேருந்தே பார்த்தானே வளர்ந்துருக்காங்க, அப்படிதானே? ஏதோ அன்னைக்கு தான் புதுசாக ஜுராசிக் மாதிரி பார்த்தானே, இல்லை, ஏற்கனவே அவனுக்கு தெரியும் அது, அப்படிதானே? அதனால சர்ப்பம் என்கின்ற இந்த அறிவு, அந்த அறிவு, சில காரியங்களை குறித்த அறிவு உங்களுக்குள் பயத்தை கொண்டு வருகிறது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அதை உடைக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னார், ஏ மோசே, ஏப்பா ஓடுற, பாம்பு திரும்பி பாரு. பார்த்தா அது அவனை விட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொன்னார், வாழைப்பொடி, அது உன்னை கடிக்க வந்திருந்தா அது தலை தான் உன்னை தேடி வரணும், அப்படித்தானே? அது உன்னை பார்த்து என்ன பண்ணுது, ஓடுது. நான் உன் கூட நிற்கும் போது உனக்கு எதிராக வர்றதெல்லாம் உன்னை விட்டு ஓடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உனக்கு தீமை செய்ய ஒன்றுக்கும் அதிகாரம் இராது, அவைகள் எல்லாம் உன்னை விட்டு ஓடும். ஸோ கையை வச்சு அதை பிடினாரு. பிடிச்சோன்னே திரும்ப என்ன ஆயிடுச்சு, அல்லேலூயா. நேரம் இல்லை, எனவே நான் சுருக்கமாக சொல்றேன். 3 காரியங்கள் பாருங்க. இதுதான் என்ன சொன்னோம் அப்படின்னா, விடுதலையின் அடையாளங்கள் என்று பிரசங்கித்தோம். மரம், கரம், நிறம் என்று கூட நம்ம பேசலாம், அப்படிதானே? முதலாவது ஒரு மரம். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இதெல்லாம் அடையாளமா சொல்றாரு, எப்பா இந்த அடையாளத்தை நல்லா பார்த்துக்கப்பா, இது நம்பலையா, அடுத்த ஒரு அடையாளத்தை எடுப்போம் அப்படின்னு. அடுத்த அடையாளம் என்ன அடையாளம் சொல்றாரு, உன்னுடைய கையை மடியில், ஆங்கிலத்தில் என்ன போட்டுன்னா கிளாக், உன்னுடைய அங்கிக்குள்ள என்ன செய்ய அப்படி போடுப்பா அப்படின்னு, அப்படித்தானே சொன்னாரு. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 4:6. மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது, யார் வெளியே எடுக்க சொன்னா? என்னங்க என்ன சொன்னாங்க? மடியில போடுன்னு தானே சொன்னாங்க. யார் வெளியே எடுக்க சொன்னா? சொல்லல அவரு. அப்ப என்ன அர்த்தம்னா, மோசே தன் கரத்தை சுயாதீனமாய் செயல்படுத்தின போது, முதல் முறை சுயாதீனமாய் அதை செயல்படுத்தின போது வெளிப்பட்டது என்ன தெரியுமா? குஷ்டரோகம் நிறைந்த மாம்சம். 2வது முறை சொன்னார். 7வது வசனத்தில் என்ன சொன்னார்? வாசிங்க. அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது, இப்பயும் வெளியே எடுக்க சொன்னாரா? அப்ப இப்பயும் சுயாதீனமா தான் என்ன பண்ணா? அப்ப 2வது முறை அவன் சுயாதீனமாய் செயல்பட்ட போது பரிசுத்த மாம்சம் வெளிப்பட்டது. முதலாவது ஒரு மரம், அப்படிதானே?
அந்த மரத்தினால் ஒரு அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னா பாருங்க, பார்க்கறதுக்கு அது சர்ப்பம் போல தெரிந்தாலும் அது உண்மையில் என்ன தெரியுமா? மோசேயுடைய கையில் இருந்த கையடக்கமான ஒரு கோல். அரண்மனைக்கு போய் இந்த அடையாளங்களை காட்டும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா மந்திரவாதிகளும் அதே போல கோல்களை போட்டார்கள். அப்பொழுது எல்லாம் சர்ப்பங்களாக மாறி வந்தது. ஆனால் மோசே போட்ட கோல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சர்ப்பம் எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. விடுதலையின் அடையாளம் முதலாவது மரத்தில் வெளிப்பட்டது. ஆண்டவருடைய சிலுவை எப்படிப்பட்டது தெரியுமா? சகல சாபங்களையும் விழுங்கி போடுகிற ஒன்றாக இருந்தது. சுருக்கம் அந்த வசனத்தை வேகமாக வாசிங்க. சங்கீதம் 57:2-3. சங்கீதம் 57:2-3. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார். விழுங்க பார்க்கிற சூழ்நிலை, something is trying to swallow me, என்னை விழுங்க பார்க்கிற சூழ்நிலைகள் இருக்கு. நான் ஒத்தாசை கேட்கிறேன். அவர் பரலோகத்திலிருந்து கிருபையும் சத்தியத்தை அனுப்பினார். இயேசு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமடைனார். எப்படி விழுங்க பார்க்கிறவைகளுக்கு இயேசு என்ன பண்றார் அப்படின்னா, அதே நீங்க இதுல தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசாயா 25:8 வாசிங்க. ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படிதானே? விழுங்குவார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் மலைகளிலே நிறைவேறின சத்தியம் அது. இயேசு எப்படி மரிப்பார், நீந்துகிற வண்ணமாய் தமது கரங்களை விரித்து என்று சொல்லி சகலமும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா தாவீது ஜெபிக்கிறான், விழுங்க பார்க்கிறவன் நிந்திக்கும்படி நெருங்குகையில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பப்பட்டது. அந்த ஒத்தாசையிலே கிருபையும் சத்தியமும் இருந்தது. அந்த ஒத்தாசை தான் இயேசு கிறிஸ்து. அவர் இறங்கி நம்மை விழுங்க பார்த்த சகலவற்றையும் அவர் விழுங்கி போட்டார். அல்லேலூயா, ஆமென். சாபங்கள் எல்லாம் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டுருச்சு. அதனாலதான் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை நின்று நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மரத்தின் அடையாளம் என்ன சொல்லுதுன்னா, நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். சாபங்கள் உன்னை முறிக்க முடியாது, விழுங்கி போட முடியாது, விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். இரண்டாவதாக நான் சொன்னேன், அவர் முந்தி சுயாதீனமாய் செயல்பட்ட போது ஒரு முந்தின ஆதாம் வெளிப்பட்டான். அவன் பாவத்தை செய்தபடினாலே அவன் குஷ்டரோகம் போல பாவி போல ஆனான். திரும்ப இரண்டாவது முறை சுயாதீனமாய் தேவன் செயல்பட்டார். இப்பொழுது பரிசுத்த மாம்சத்தை உடைய இயேசு பிறந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல் அடையாளம் மரத்திலே, இரண்டாவது அடையாளம் மாம்சத்திலே. இயேசு இந்த மாம்சத்திலே என்ன பண்ணாரு அப்படின்னு நிறைய வசனங்கள் இருக்கு. மாம்சத்திலே அவர் பாவத்தை என்ன பண்ணார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார். எபேசியர் 2:15 வாசிங்க டக்குனு. எபேசியர் 2:15. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் அவர் தாமே, நல்லா வாசிங்க, தொடர்ந்து கவனமா வாசிங்க, எல்லாரும் கவனிங்க. அவர் தாமே தமது சரீரத்திலே அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவருடைய சிலுவையில சுமந்தார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவருடைய சிலுவை பாடுகள் என்று சொன்னால் நம்முடைய சிலுவை ஆளுகை. ஆமாவா? அவர் சிலுவையில் மரித்தார், நாம் சிலுவையில் பிழைத்திருக்கிறோம். கரெக்டா? அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நான் இப்படி எழுதியிருக்கிறேன், அவர் சிலுவை என் பாவத்தை சுமந்தபடியால் என் சிலுவை அவர் நீதியை வெளிப்படுத்தும். கரெக்டா? அதனாலதான் சிலுவை எடுக்கிறோம் நம்ம. அப்படிதானே? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை, என் சிலுவை சொல்லல, அவர் சிலுவை நம்ம தூக்கவே முடியாது. அவர் சிலுவை நம்மளால தூக்க முடியும்னா நமக்கு ரட்சிப்பு அவர் மூலமா வர வேண்டிய அவசியமே இல்லை.
அல்லேலூயா. மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாய் இயேசு வெளிப்பட்டு என் பாவத்தை அவர் சரீரத்தில் அவர் சிலுவையில் சுமந்தபடியினால் என்னுடைய சிலுவையில் அவர் நீதியை சுமந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த வசனத்தை வாசிங்க. இந்த மாம்சத்தை பற்றி இந்த வசனம் முக்கியமானது. ஏசாயா 53:5. சீக்கிரம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கும்போது இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே என்ன செய்யணும்? எடுக்கணும். ஆக்கினை, நம்முடைய ஆக்கினை யார் மேல் வந்துருச்சா? அவர் மேல. என் மகனுக்கு 7 வயது இருக்கும். சபையில் ரொம்ப சேட்டை பண்ணிட்டான். ஓமான் சபையில் நான் என் மனைவி பார்த்துக்கிட்டே இருந்தோம். பயங்கரமான சேட்டை பண்ணிட்டான், தாங்க முடியல. ஓடி கீடி பிரச்சனை பண்ணி அங்கே அப்படி. சின்ன பையன் என்ன பண்ணியிருப்பான்? அவ்வளோதான் பண்ணியிருப்பான். நாங்கள் அவனை கூப்பிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, பாஸ்டருடைய பையனை பாஸ்டே கண்டிக்கலையா அப்படின்னு. அதனால் கூப்பிட்டு நான் சும்மா ஒரு மிரட்டினேன். என் மனைவி பலார் அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சு. பலார், ஒரு ஸ்லாப், அவ்வளோதான். பிள்ளை அழுதுகிட்டே போயிட்டான். வீட்டுக்கு வந்தபோது எங்கள் 2 பேத்துக்கும் ஒரு பாடம் எடுத்தான். என்ன சொன்னா தெரியுமா? அழுதுகிட்டே சொன்னான், நான் உங்க பிள்ளை தான், உங்களுக்கு அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆனால் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அடிங்க. யாரும் பார்க்காம இருக்கும்போது என்ன பண்ணுங்க, நீங்கள் தூக்கி போட்டு கூட மிதிங்க. ஆனால் நேற்று எனக்கு இதை ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒருவன் வெளியரங்கமாய் செய்கிற ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு அவன் எதிர்பார்க்கிறான் என்னை தனியாக கூப்பிட்டு தான் தண்டிக்கணும். பாஸ்டர் நான் தப்பு பண்ணேன், ரைட்டு தான், எல்லாருக்கும் முன்னாடி ஏன் கண்டிக்கிறீங்க? தனியாக கூப்பிட்டு சொல்லுங்களாம்ல நீங்கள், அதுதான் உங்களுக்கு ஒரு மரியாதை. ஆனால் இயேசு நீங்களும் நானும் அந்தரங்கத்தில் செய்கிற அக்கிரமங்கள் அநியாயங்களுக்காய் வெளியரங்கமாய் பாடுபட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் பாடுகளை சகித்தார்னு சொன்னால் ஏதோ தனிப்பட்ட முறையில் பிதாவுக்கு முன்னாடி லைட்டாக போய் பிதாவுக்கு முன்னாடி போய் நின்று அங்கே சரி கட்டப்படலைங்க. வெளியரங்கமான கோலமாகி நிர்வாணமாய் சிலுவையில் தொங்கி நீங்களும் நானும் நம்முடைய வீட்டுக்குள்ளே அல்லது யாருக்கும் தெரியாமல் இருக்கிற இடத்திலே அந்தரங்கத்திலே செய்கிற அக்கிரமங்கள் பாவங்களை அவர் தம்முடைய மாம்ச சரீரத்திலே வெளியரங்கமாய் நகரத்திற்கு புறம்பே நமக்காய் தொங்கி பாடுபட்டபடினால் நாம் எல்லாரும் பரிசுத்த நகரத்திற்கு உட்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ முதலாவது அடையாளம் அது மரத்திலே. ஆண்டவர் சொல்றாரு, கல்வாரி சிலுவையில உன்னுடைய எல்லாவற்றையும், உனக்கு விரோதமான துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் நான் ஆணி அடித்து விட்டேன், பகையை சிலுவையினால் கொன்று போட்டேன், தேவனிடத்திலே உனக்கு சமாதானம் இருக்கிறது, எனவே உனக்கு விடுதலை ஆவியிலே, உன் பாவத்தை என் சரீரத்தில் என் சிலுவையில் நான் சுமந்தபடினாலே உனக்கு விடுதலை. அல்லேலூயா. இந்த ரெண்டையும் கேட்டு அப்படியும் அவங்க விசுவாசிக்கலன்னா, அவங்க விசுவாசிக்கிறதுக்கு இன்னொன்று காரியத்தை சொன்னாரு. மரத்தினால் அடையாளம், மாம்சத்தினால் அடையாளம், அதுக்கப்புறம் மண்ணிலே ஒரு அடையாளம். என்ன தெரியுமா? வியர்வை இரத்தமாக, தண்ணீரை இரத்தமாய் நிறம் மாற்றினார். தண்ணீரை திராட்சரசமாக்கி ஊழியத்தை துவங்கினவர் தண்ணீரை இரத்தமாக்கி அதை முடித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுத்து மகிமை வெளிப்படுத்தினார். விசுவாசிக்கிறீங்களா? எனவே அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே எழுந்து இல்லைங்க. சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு வியாபாரம், ஒரு விடுதலை, ஒரு வெற்றி. என்ன வியாபாரம்? கிரயம் பேசப்பட்டது. பாவத்தினால் அல்லது பாவத்திற்குரிய கிரயத்தை செலுத்த ஒருவராலும் முடியவில்லை. இயேசுவின் இரத்தம் அந்த வியாபாரத்தை செய்தது. கிரயம் செலுத்தப்பட்டது கல்வாரி சிலுவையிலே. இரத்தத்தால், அவருடைய இரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் வெளியேற பெற்றதான இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். அதனால் அந்த இரத்தத்தில் விடுதலை இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாளிலே மேன்மை பாராட்டுவதற்கு 3 காரியங்கள் உண்டு. சிலுவை, அந்த சிலுவையில் எனக்காக தொங்கின இயேசு, பரிசுத்தமான மாம்சத்தை உடையவர், பாவத்தின் சாயலாக்கப்பட்டு எனக்காக பலியானார். என்னுடைய பாவங்கள் அவர் சரீரத்தில் சுமத்தப்பட்டது, அவைகளை அவர் சிலுவையில் சுமந்தார். ஹல்லேலூயா. அவர் சிலுவை என் பாவத்தை சுமந்தபடியால் என் சிலுவை அவர் நீதியை வெளிப்படுத்தும். அவருடைய சிலுவையில் ஒரு மரணம் இருக்கிறது, ஆனால் எனக்கோ அதிலே ஜீவன் இருக்கிறது. அவருடைய சிலுவை பாடுகள், என்னுடைய சிலுவை ஆளுமை. அவர் பாடுகளை சகித்தபடியினால், பிரைஸ் தி லார்ட், வேதம் சொல்கிறது அவரோட கூட பாடுகளை சகிப்போமானால் என்று சொல்லவில்லை, சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருக்கிறோம். கல்வாரி சிலுவை உனக்கு ஜீவனை கொண்டு வந்திருக்கிறது, ஒரு புதிய அடையாளம். நீ கடனாளி அல்ல, நீ கட்டுண்டவன் அல்ல, நீ பாவி அல்ல, விடுவிக்கப்பட்டவனாய், அடிமையாக அல்ல, சொந்த குமாரனாய் நீங்களும் நானும் நிற்கிறோமே. ஹல்லேலூயா. பரலோக தேவனே, நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு மரம், ஒரு கரம், ஒரு நிறம், என்ன மாற்றங்கள்! இந்த விடுதலை அடையாளங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய சுயாதீனத்தை கொண்டு வருகிறது, அவருடைய சம்பூர்ணத்தையும் கொண்டு வருகிறது. விசுவாசிங்க. ஆண்டவரே, ஏசப்பா, ஏசப்பா, நன்றி ராஜாவே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த புதிய மாதத்துல கர்த்தரை நம்பி, ஆண்டவரே நான் உங்களை சார்ந்து கொள்கிறேன். இதுவரைக்கும் நான் எந்த கோலை சார்ந்திருந்தனோ, எந்த தடியை பிடித்திருந்தனோ, அதெல்லாம் என் நம்பிக்கை. உடைய பிரசன்னத்தில் நான் இருக்கும் அளவும் நீரே என் நம்பிக்கை. நன்றி இயேசுவே. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே என் ஜீவன் இயேசுயா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே என் ஜீவன் இயேசுயா. ஓ, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே என் ஜீவன். பரலோக தேவனே, இந்த
புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எம்மாவர் சீஷர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்த போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த காலை வேளையிலும் நீர் பகிர்ந்து கொடுத்த, நீர் பிட்டு கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விடுதலையின் அடையாளங்கள், உம்முடைய விடுதலையின் அடையாளங்கள் எங்கள் சரீரத்திலும் எங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் வெளிப்படத்தக்கதாய் உம்முடைய சத்தியம் எங்களுக்குள் ஜீவனை ஏற்படுத்துகிறதற்காய் நன்றி. விடுதலை கொண்டு வருவதற்காய் நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகள் மூலமாய் ஒருவரையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல கேட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, போஸ்ட் லைவ்ல கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஏற்கனவே கேட்டும் திரும்பமாக இந்த சத்தியத்தை கேட்கும்படிக்கு திரும்பமாய் முற்படுகிற ஒவ்வொருவருக்காயும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆவியிலே ஒரு விடுதலை ஏற்படுத்தி தாரும். ஆண்டவரே, பஸ்கா வெளிப்பட்ட போது இஸ்ரவேலரை எகிப்திற்கு தூரமாய் விலக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் கொண்டு போய் சேர்த்தது. அதே போல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். கிறிஸ்துவாகிய எங்களுடைய சுதந்திர வீதத்திற்குள் நாங்கள் பங்கடைய, ஒன்றிணைய எங்களுக்கு உதவி செய்வீராக. சத்தியத்தினால் ஒரு பெரிய விடுதலை ஏற்படட்டும். ஆவியிலே ஒரு களிகூறுதல் உண்டாகட்டும். எங்களுடைய அடையாளம் அழுகையினால் அல்ல, அக்களிப்பினால் வெளிப்படட்டும். ஆசீர்வதையும். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.